திமுக அரசு மக்களுக்கான உருப்படியான திட்டங்களை எதையும் நிறைவேற்றாமல் 5,38,000 கோடி கடனை மக்கள் மீது சுமத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்று திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையத்தில் தொழில்துறையினர், விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் தொழில்துறையினர் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தொழில்துறையினரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். 2020-21 அதிமுக ஆட்சியில் இருந்த நிதி நிலைமையை விட 2024-25 திராவிட முன்னேற்றக்கூடிய நிதியில 1,36,000 கோடி கூடுதல் வருமானம். அப்படி கூடுதல் வருமானம் வந்தோம், புதிய திட்டம் எதுவுமே இல்லை. ஆனாலும் 5,38,000 கோடி 5 வருஷம் நிறைவேற்றுகின்ற பொழுது சுமார் 5,38,000 கோடி இந்த மாநில அரசு கடன் வாங்கிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது.